திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வறட்சியால் 45% பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சீனிவாசன் கூறியிருக்கிறார். பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் 5 இடங்களில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு ஆய்வு மேற்கொண்டது. அதில் பருவமழை பொய்த்ததால் பழனியில் மட்டும் 45% பயிர்கள் கருகி விவசாயிகள் பாதிப்பை சந்தித்திருப்பதாக அமைச்சர் கூறினார். இந்த ஆய்வின் அறிக்கை அடுத்த வாரத்தில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். வறட்சியால் விவசாயிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து புதிய தலைமுறை தொடர்ந்து நேரலையாக செய்திகள் வெளியிட்டு வரும் நிலையில் பழனியில் அமைச்சர் தலைமைச் செயலக அதிகாரி மங்கத்ராம் சர்மா கொண்ட குழு ஆய்வு மேற்கொண்டது. தமிழ்நாடு முழுவதும் வறட்சி பாதிக்கப்பட்டு மழை இல்லாத காரணத்தினால் விளைந்த பயிர்கள் கருகி போய் தண்ணி இல்லாமல் வீணாகி இருப்பதை பார்ப்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மூத்த IAS அதிகாரி திரு மங்கத்ராம் சர்மா அவர்களும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் வினய் அவர்களும் சப் கலெக்டர் மரியாதைக்குரிய திரு வினித் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு உதயகுமார் அவர்களும் மற்றுமுள்ள ஒரு அரசு அதிகாரிகள் மற்றுமுள்ளவர்கள் அத்த தாசில்தார்கள் எல்லோருமே வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையிலிருந்து 5 இடங்கள் எங்க அந்த ஊர் ஐயம்புள்ளி, மானூர், மேல்கரைப்பட்டி, ஆக்கலையம்பத்தூர், கோரிக்கடவு, மேல்கரைப்பட்டியா இந்த இடங்களில் பார்த்து அந்த வறட்சி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவர்மெண்ட் ஆஃப் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த விதிகளின்படி அந்த இடத்துல அந்த பயிர்களுடைய சேதங்களை கண்டறிவதற்கு செல்போன் மூலம் ஆண்ட்ராய்டு ஆப் என்கிற நவீன முறையில் புவன் ஆப் கருவியின் மூலமாக அதை செயல்படுத்தி நேரடியாக இந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட நிலத்தில் இருந்து நேரடியாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புகின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக இது நடந்துகிட்டு இருக்கு. மற்ற இந்த செயல்பாடுகளுக்கு முடிந்ததற்கு பிறகு 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள் இந்த அறிக்கை தமிழக அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நம்முடைய முதலமைச்சர்களுடன் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த அறிக்கைகளை பார்த்த பிறகு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிவாரணங்கள் அவர்களுக்கு எந்தெந்த வகையிலே உதவிட வேண்டும் என்பதையெல்லாம் அறிவிக்க இருக்கிறார்கள். காவிரி டெல்டா மாவட்டமான திருவாரூரில் வறட்சி பாதிப்புகளை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியிருப்பதாக ஆட்சியர் நிர்மல் ராஜ் கூறியிருக்கிறார். இது பற்றி நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் ஆட்சியர் பகிர்ந்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசு அந்த பாதிக்கப்பட்ட பயிர் நிலவரங்கள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுத்தல் பணி குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் அவர்களும் கேட்போம். சார் சொல்லுங்க, இந்த பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கிட்டா இதில் எவ்வளவு ஊழியர்கள் வந்து இருக்காங்க சார்? இன்றைய தினம் வந்து இந்த பணி களப்பணி ஸ்டார்ட் செய்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களது உத்தரவு இருக்கணுங்க மாவட்ட அளவிலான களப்பணி வந்து இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இது தொடர்பாக வந்து நமது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் மதியம் வந்து ஒரு மீட்டிங் நடத்த உள்ளார்கள். நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸரும் வர்றாங்க. இதுக்காக கிட்டத்தட்ட வந்து நம்மளது 573 கிராமங்களில் 10% கிராமங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட 10% கிராமங்களில் வந்து 5க்கு குறைவான சைட்டுகளை தேர்வு செய்து இந்த கிரவுண்ட் ட்ரூத்திங் என்ற எக்ஸசைஸ், அதாவது நிலவியலில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த பணியில் வந்து சுமார் 250 ஊழியர்கள் வந்து அலுவலர்கள் வந்து ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். இது மட்டும் இல்லாமல் இதை சூப்பர் செக் செய்கிறதுக்கு RI, டெபுட்டி தாசில்தார், RDOs, DROs இந்த நிலையில் உள்ள அலுவலர்கள் இன்க்ளூடிங் கலெக்டர் வந்து அதை வந்து சூப்பர் செக் பண்ணுவோம். RIs, DTs இவங்கெல்லாம் வந்து ஒரு 25% கீழே VOs அண்ட் அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர்ஸ் பண்ணக்கூடிய இதில் வந்து 25% செய்வாங்க. அதற்கு மேல் வந்து இருக்கக்கூடிய அலுவலர்கள் குறைந்தது 10% வந்து சூப்பர் செக் செய்து இதை உறுதித்தன்மையை வந்து பார்க்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறோம். இப்போ தற்போது இந்த சம்பா பயிர் பாதிப்பு குறித்த இது வந்து பாதிப்பு குறித்து வந்து இன்றையிலிருந்து களப்பணியில் வந்து அலுவலர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அறிக்கையானது உங்களிடம் என்னைக்கு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க? அது நீங்க தமிழக அரசு அதாவது இறுதி 9ஆம் தேதிக்கு முன்னாடி தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம்.
9ஆம் தேதிக்கு முன்னரே இது தாக்கல் செய்யப்படும். சிறப்பு வாதம் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். திரு ஆனந்த், அமைச்சர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கு கொண்டிருக்கிற அந்த ஆய்வு கூட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. வெவ்வேறு பகுதிகளில் போய் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவங்க ஆய்வு செய்யறாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லும்போது 5க்கும் குறைவான இடங்கள் அப்படின்னு சொன்னாரு. அமைச்சர் சொல்லும்போது 5 இடங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட இடங்கள்ல இவங்க எந்த அடிப்படையில இந்த 5 இடங்களை இல்ல 5க்கும் குறைவான இடங்களை தேர்வு செய்யறாங்க? இப்ப இவங்க தமிழக அரசு கிட்ட ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. காப்பீட்டு நிறுவனங்கள் தனியாக ஆய்வு செய்வார்களா? 2 விதமான நிவாரணமும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிடைக்குமா? எப்படி பார்க்கலாம்? அது 2 குழுக்கள் இருக்குது. ஒன்று ஸ்டேட் லெவல் கிராப் இன்சூரன்ஸ் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. மாநில அளவில் இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை ஒருங்கிணைக்கின்ற ஒரு குழு என்பது இருக்குது. அது எப்படி செயல்படும் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் எந்தெந்த பயிர்கள் இன்சூரன்ஸ் செய்யலாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை யாருக்கு டெண்டர் விடுவார்கள். இப்போ தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா 3 இன்சூரன்ஸ் கம்பெனி டெண்டர் பிரிச்சுட்டு எடுத்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று, ஐசிஐசிங்கிற தனியார் நிறுவனம். இந்த 3 தமிழ்நாட்டு முழுக்க இருக்கின்ற மாவட்டங்களில் டெண்டர் எடுத்து இன்னைக்கு அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த பயிரை அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இது ஸ்டேட் லெவலில் செயல்படுகின்ற ஒரு திட்டம். இதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிட்டரிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மாவட்ட அளவில் கண்காணிக்கும் குழு போட்டிருக்காங்க. இந்த மாவட்ட அளவில் கண்காணிக்கும் குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதில் ஒரு இன்சூரன்ஸ் அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அந்த பகுதியில் ஒரு திருவாரூர் மாவட்டத்தில் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கின்ற அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்வார்கள். இவர்கள் தான் ரொம்ப முக்கியமானது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். இவர்கள் தான் பழைய ஒட்டுமொத்தமான அவருடைய புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஏன்னா இது இன்சூரன்ஸ் என்பது ஏதோ இன்னைக்கு நடக்கிற லாஸ் வச்சு மட்டும் கொடுக்கறது இல்லை. 7 ஆண்டுகளுடைய சராசரியை எடுத்துக்கொண்டு அந்த 7 ஆண்டு சராசரிக்கும் இந்த ஆண்டு ஈல்டுக்கும் மகசூலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மகசூலுக்குள்ள வித்தியாசத்தை கொடுப்பதனால தான் இதுல ஒரு ஃபால்ட்டி மெத்தடா, இது சரியான மெத்தடாங்கிறது விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. 7 ஆண்டு சராசரினா உற்பத்தி சராசரியா? உற்பத்தி சராசரி. அதுல 2 வருஷத்து கலாமிட்டி, அதாவது ஒரு வெள்ளம் வந்திருக்கும், இல்ல வறட்சி வந்திருக்கும், அதை மைனஸ் பண்ணிட்டு ஒரு 5 ஆண்டு சராசரி கண்டிப்பா கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ 5 ஆண்டுல ஒரு ஏக்கர்ல நீங்க ஒரு 50 மூட்டை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 500 மூட்டை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ஆண்டு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்ப்பாங்க ஆவரேஜா. அப்ப இந்த ஆண்டு கம்மியா இருந்ததுன்னா அந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு இன்சூரன்ஸ் நாங்க பே பண்றோம். உதாரணத்துக்கு 100 மூட்டை தான் அப்படின்னா 400 மூட்டைக்கான நிவாரணத்தை நாங்க கொடுப்போம். இப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா, இது கிராம அளவில் எடுக்கிறோம். முன்னாடி ஃபிற்க அளவில் எடுத்தாங்க, இப்போ கிராம அளவில் எடுக்கிறாங்க. இப்போ இந்த கிராம அளவில் எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, அந்த கிராமம் முழுக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் கிளைம் கிடைக்கும். இப்போ ஒரு விவசாயி இல்ல யாராவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு போரை போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல ஏதாவது சின்ன குளம் வச்சிருப்பாங்க, அதை வச்சு அவங்க பாசனம் பண்ணாங்கன்னா அந்த கிராமம் எலிஜிபிலிட்டி வராது. ஒரு விவசாயியோ 2 விவசாயியோ 3 விவசாயியோ ஒரு பாதுகாப்பாக ஏதோ ஒரு முயற்சியில கொஞ்சம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த இருக்கிற கிராமங்களுக்கு நிவாரணம் கிடைக்காது. இதுதான் ஒரு பெரிய ஃபால்ட்டியான அந்த ஸ்கீமா நாங்க பாக்குறோம். நம்ம அப்போ அது தாண்டி நாங்க என்ன சொல்றோம்னா, கிராம வழியாக இல்லாமல் இண்டிவிஜுவல் பேஸ் இன்சூரன்ஸாக அது மாற்றணும். தனிநபரோட இன்சூரன்ஸாக அது மாற்றப்பட வேண்டும். ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டால் அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும். இது எப்படி இருக்குன்னா, ஊர்ல ஒரு எல்லாரும் இறந்த பிறகுதான் நான் கிளைம் கொடுப்பேன்னா, ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு இறந்து போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு. அப்போ எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இறந்த பிறகு தான் நான் கிளைம் கொடுப்பேன் என்பது சரியான விஷயமா கிடையாது. இது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் காணியில செய்ய வேண்டிய ஒரு முன்னேற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். 2வது, இன்னைக்கு அமைச்சர்கள் ஆய்வு பண்றாங்க. இப்போ திருவாரூர் கலெக்டர் கூட என்ன சொன்னாங்கன்னா, 10% கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாரு. நாங்க போய் ஆய்வு பண்றோங்கிறாரு. இந்த 10% கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்று ஒரு வாரத்திற்கு முன்னாடி இவங்க முயற்சி செய்திருந்தால் உடனடி நிவாரணம் இன்சூரன்ஸ்ல ஒன்று இருக்கு, ஆன் அக்கௌண்ட் பேமெண்ட் என்று சொல்லக்கூடிய 50% அது பாதிக்கப்பட்டிருக்கு என்று தெரிந்தால், 50% ஈல்டு வரும்னு தெரிஞ்சாங்கன்னா, மகசூல் வரும்னு தெரிஞ்சாங்கன்னா, உடனடி நிவாரணமாக 25% இந்த குடும்பத்துக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் கடைசியா மகசூல் முடிஞ்ச பிறகு எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கே அவங்களுக்கு அதை அசஸ் பண்ண முடியும். இது 50% கீழே தான் இது வரப்போது மகசூல் தெரிஞ்சா 25% ஆன் அக்கௌண்ட் பேமெண்ட் உடனடி நிவாரணம் என்பது ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா அரசு ரொம்ப மெத்தனமாக இப்பதான் எல்லா தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப சீரியஸ் ஆன பிறகு தான் இன்னைக்கு அரசு சீரியஸா இருக்கு. மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் திருவாரூர் மாவட்டம், கீழ்த்தஞ்சை மாவட்டத்தில் பண்ண பிறகு தான் அரசு உடனடி நிவாரணத்தை அரசு கிட்ட இருந்து மட்டும் தான் பெற முடியும். அந்த அரசு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்குது. உடனடி நிவாரணம் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்குது. ஆனா அரசு தான் அறிக்கை கொடுக்கணும். இதுல விவசாயி எந்த ரோலும் கிடையாது. விவசாயிக்கு அவர் விலையை நிர்ணயிக்கிற ரோலும் கிடையாது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற ரோலும் கிடையாது. எல்லாமே அரசு தான் பண்ணணும். அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் வச்சு தான் நாங்கள் கிளைம் கொடுக்குறோம். விவசாயிக்கு எந்த ரோலும் கிடையாது. அதனால அரசு எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக செயல்படுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். அரசு நேரடியாக கொடுக்க வேண்டாம். இன்சூரன்ஸ் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதையாவது பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அறிக்கையாவது கொடுக்கலாம், அறிக்கை விடணும். ஆமா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதம் தொடரும். உழவர் களத்தில் புதிய தலைமுறை தொடர் நேரலை தொடர்கிறது. விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக புதிய தலைமுறை ஏற்படுத்திய ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் என்ற ஹேஷ்டேக் சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. இதனை விவரிக்கிறார் செய்தியாளர் தேவிகா.
விவசாயிகள் பிரச்சனையானது தொலைக்காட்சி ஊடகத்தையும் தாண்டி சமூக ஊடகங்களையும் எட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் புதிய தலைமுறை ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகை உருவாக்கியது. இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பலரும் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. விவசாயிகளுக்கு அவங்களுடைய ஆதரவுகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ட்விட்டரில் பார்த்தோம்னாக்க இந்த ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து இன்று காலை முதலே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. மாநில அளவில் இந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அதன்படி பார்த்தோம்னாக்க இங்க ஒருத்தர் பதிவிட்டிருக்காரு, அதாவது விவசாயத்தை அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வா இயற்கை விவசாயம் அமையும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. விவசாயிகள் பிரச்சனையானது சமூக ஊடகங்களையும் எட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் புதிய தலைமுறை எடுத்த இந்த முயற்சியை ஊக்குவிக்கும் வகையில் பலரும் ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி அவங்களுடைய கருத்துக்களையும் விவசாயிகளுக்கு அவங்களுடைய ஆதரவையும் முன் வச்சுட்டு வரதை பார்க்கும்போது நிச்சயமா இன்று நாள் முழுவதுமே இது ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். விவசாயிகள் பிரச்சனையை வந்து வார்த்தைகளா மட்டும் இல்லாம புகைப்படங்கள்ல விவரிக்கும் விதமாக உருக்கமான புகைப்பட பதிவுகளை வந்து ட்விட்டர் பக்கங்கள்ல பதிவிட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ட்விட்டர் மட்டும் இல்லாம ஃபேஸ்புக் தளத்திலையும் வந்து ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து மாநில அளவில் பலரும் அந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வரதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதாவது இயற்கை வளங்களை அழித்து தொழில் வளர்க்கறதுனால என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாய பொருட்களை வந்து அரசே வாங்கி விற்பனை செய்தால் மட்டுமே விவசாயம் பிழைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இந்த விவசாய பிரச்சனைகளுக்கு வந்து அனைவரும் ஒன்றிணைந்து போராடணும். அதே போல் இளைஞர்கள் எல்லாருமே வந்து விவசாய பிரச்சனையை முன்னெடுத்து அவங்களுடைய பங்களிப்பை தரணும். உழவர்களோட துயரங்களை போக்க இளைஞர்கள் முன் வரணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. பொதுவா சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த மாதிரி சீரியஸான இஷ்யூவை வந்து பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து வந்து பரவலாவே நிலவிட்டு வந்தது. இந்த நிலையில தான் சமூக ஊடகங்கள்லையும் வந்து அவங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தும் விதமா சமூக ஊடக பயன்பாட்டாளர்கள் பலரும் எங்களுக்கும் வந்து சமூக அக்கறை இருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் ஸ்டாண்ட் வித் ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி பல கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க. சிறப்பு வாதம் தொடர்கிறது. சரவணகுமார், நம்ம இதுலேருந்தே போலாம், தேவிகா சொன்னதுலேருந்தே போலாம். அதுல ஒரு நேயர் குறிப்பிட்ட இயற்கை விவசாயம் சார்ந்தே நம்ம பேசலாம். மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம், குழியடிச்சான், குடவாழை, சேலம் சம்பா, கம்பஞ்சம்பா, காட்டுச்சம்பா, சிவப்பு குருவிக்கார் அப்படின்னு நிறைய பாரம்பரியமான நெல் விதைகள் இருக்கிறதாகலாம் நம்ம படிக்க முடிகிறது. இந்த பாரம்பரிய நெல் விதைகள் அப்படிங்கிறது குறைஞ்சு போனது இப்ப இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளுக்கான ஒரு காரணமா நம்மளால புரிஞ்சுக்கலாமா? இது வந்து பாரம்பரிய விதைகள் அழிப்பு அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு சதி செயல் தான். 1960க்கு பிறகு இந்த விவசாயிகளுடைய தற்சார்பு நிலை அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய விதை சேமிப்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பங்கு வகிக்க செய்தது. இந்த விதை அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம். ஒவ்வொரு விவசாயிகளுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய வயலில் விளையக்கூடிய நெல்மணிகளாக இருக்கட்டும் அல்லது சிறுதானியங்களாக இருக்கட்டும் மற்ற எண்ணெய் வித்துகளாக இருக்கட்டும் அனைத்து தானிய விதைகளுக்கும் அவர் சிறு பகுதியை எடுத்து கோட்டையின் மூலமாகவோ அல்லது வந்து மற்ற பாரம்பரிய சேமிப்பு முறைகளாகவோ அந்த விதை பண்டங்களை சேமித்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பன்னாட்டு விதை உற்பத்தி நிறுவனங்கள், மான்சாண்டோ, கார்கில் இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள் அந்த பன்னாட்டு நிதி உதவியுடன் நம்மளிடம் இருந்த பூர்வீக விதைகளை அனைத்தையும் கலெக்ட் செய்து அவர்கள் வந்து சுவீகரித்து கொண்டு நம்மளிடம் இருந்து அவர்கள் ஒட்டு ஹைபிரிட் பீட்டி ரக விதைகளை நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்க செய்தார்கள். இது மட்டுமல்லாமல் அந்த விதைகள் பாரம்பரிய விதைகளுக்கு இயற்கையான உரங்களே போதுமானது. இங்கே வந்து மாடு அழிப்புகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்க செய்யுது. இயற்கை விவசாயத்திற்கு மாட்டினுடைய உரம், ஆட்டினுடைய உரம் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்க செய்யுது. இங்கே திட்டமிடப்பட்ட சதி செயலாகவே அந்த இயற்கை உரங்களை அழிப்பதற்காகவும் யூரியா, டிஏபி முதலிய ரசாயன உரங்களை கொண்டு வந்து பெருமுதலாளித்துவ நிறுவனங்கள் இங்கே நம் மண்ணை வந்து பாழ்படுத்துவதற்காகவும் மிக முக்கியமான ஒரு சதி செயலாகவே இதை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பாரம்பரிய ரகங்கள் அதிகமான அளவு உற்பத்தி திறனை கொடுக்காது என்ற ஒரு தவறான பிரச்சார வியூகங்களையும் இங்கே வகித்து அதற்கான ஒரு அழிவுகரமான செயல்களை வந்து செய்தார்கள். இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அதனுடைய நீர் ஆதாரங்கள், அதிகமான நீர் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு தவறான வழிமுறையை இங்க கொடுக்க செய்தார்கள். நம்ம இன்னும் தொடர்ந்து விரிவா பேசலாம்.
தற்போது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் கடந்த ஆண்டு இதே நேரத்தில் 96% தண்ணீர் நிரம்பியிருந்தது. ஆனால் தற்போது அந்த அணைகளில் 7% தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. தாமிரபரணி பாசனத்தை நம்பியிருக்கும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் விவசாயிகளின் நிலை என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் நாகராஜ். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே உள்ள இருக்கக்கூடிய கீழே கல்லாம்பாறை சேர்ந்த கடம்பா குளம். இந்த குளத்தை பார்க்கலாம். இந்த குளத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்க்கும்பொழுது சுமார் 1800 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த குளம் மூலமாக தான், அதாவது இந்த கடம்பா குளம் நிறைஞ்ச பிறகு இதிலிருந்து சுமார் 12 குளங்களுக்கு இது மூலமாக தண்ணீர் போகுது. அது மூலமாக சுமார் 15 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள கிராமங்களில் இந்த விவசாயம் நடக்குது. சுமார் 23,000 ஏக்கர் வரைக்கும் இந்த குளத்தை நம்பிய விவசாயம் நேரடியாக நடக்குது. இதே போல இது மட்டும் இல்லாமல் மறைமுக பாசனமாக இது மூலமாகவும் உளுந்து போன்ற சிறு குறு தானியங்களும் அது பயிரிடப்படுது. இவ்வளவு பயிர்களுக்கும் ஆதாரமான இந்த குளம் என்பது தற்பொழுது மிகவும் வறண்ட நிலையில் காணப்படுது. கடந்த ஆண்டு வெள்ளத்தின் போது நிறைந்திருந்த இந்த குளம் என்பது தற்பொழுது நாம் நிற்கும் அளவிற்கு சுத்தமாக தண்ணீர் இல்லாத அளவுக்கு நிற்கிறது. எனவே இந்த சூழ்நிலை விவசாயிகளை மிகவும் அதிகமாக பாதித்துள்ளது. இந்த பகுதியை சேர்ந்த பெரும்பாலும் விவசாயம் இருக்கா அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு போட்டிருக்கீங்க, இப்போ எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்கு? எனக்கு 5 ஏக்கர் விவசாயம் இருக்கு. உளுந்து பயிர் செஞ்சிருந்தோம், அதுவும் எங்களுக்கு மகசூல் கிடைக்கல. இப்போ நெல் விவசாயம் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அதுக்கு மழையும் இல்லை, தண்ணி களத்திலும் இல்லை. 1800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த குளம் நிறைஞ்சிருந்தா எங்களுக்கு 3 போகம் விளையுங்கிற சூழ்நிலை அப்போ. ஆனால் இப்போ நிறைஞ்சிருந்தா கூட 2 போகம் கூட விளையாதுங்க நிலைமை. ஆனால் இன்னைக்கு 8 அடி மேடாயிருக்கு. ஆரம்பத்தில் இருந்ததை விட 8 அடி மேடாயிருக்கு. பல முறை நாங்கள் இருக்கிற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் எல்லாத்திட்டையுமே நாங்கள் பல முறை சொல்லி பார்த்துட்டோம். இந்த குளத்தை இது வரைக்கும் தூர்வாரப்படலை. நீங்கள் சொல்லுங்க, எவ்வளோ ஏக்கர் விளைச்சல் போட்டீங்க, என்னென்ன விளை போட்டிருக்கீங்க? எனக்கு புரியூர் கிராமங்க, 5 ஏக்கர் போட்டிருக்கேன். எல்லாம் உளுந்து போட்டு ஒன்றுமே எடுக்க முடியாமல் போயிருச்சு. திரும்ப நெல் போடலான்னா தண்ணியும் இல்லை. குளத்தை தூர்வாரினாங்கன்னா நல்ல வர தண்ணியை தேக்கி வச்சு எப்பவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஆங்கிலேய காலத்துக்கு உருவாக்கப்பட்டுள்ள இந்த குளங்கள் கண்டிப்பாக தூர்வாரப்பட வேண்டும். தூர்வாரினால் ஓரளவுக்கு பெய்யும் மழைக்கு நிற்கும். அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே உள்ள விளைபொருளுக்கு விலை இல்லாத போல தற்பொழுது இந்த வருடம் விளைச்சல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடுத்த வருடம் தொடராமல் இருப்பதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நாகராஜன். கடன் வாங்கி நெல் சாகுபடி செய்திருந்த கடலூர் மாவட்ட விவசாயிகள் தற்போது குழப்பத்திலும் கவலையிலும் உள்ளனர். நெல் வளர்ந்த பிறகும் அதனை அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் தவிக்க என்ன காரணம்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த அரசகுழி, சாத்தமங்கலம், குமாரமங்கலம், மாவிடந்தல், பரவலூர் உள்ளிட்ட கிராமத்தில் 6 மாதங்களில் மகசூல் தரும் நெல் ரகத்தை வாங்கி விதைத்த விவசாயிகள் எல்லோரும் தற்போது கவலையில் உள்ளனர். கலப்படம் செய்யப்பட்ட விதை நெல்லால் பாதி நெற்கதிர்கள் உயரமாகவும் மீதி குட்டையாகவும் வளர்ந்துள்ளன. வளர்ந்த நெல்லை அறுவடை செய்வதா அல்லது மீதி உள்ள நெற்பயிரை வளர்ப்பதா என்ற குழப்பத்தில் உள்ளனர் விவசாயிகள். பொன்னி நெல்லுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நடவு செஞ்சோம். நடவு செஞ்சதுல இன்னைக்கு அந்த நெல் ஃபுல் முச்சிடுமே கலப்பாயிட்டுது. அந்த கலப்பான நெல் என்ன நெல்லுன்னே தெரியல. விவசாயம் செய்வதே சாகசமாகிவிட்ட இந்த காலச்சூழலில் பரிசோதனை செய்யாமல் விதை நெல் விற்பனைக்கு அனுமதி வழங்கியதே தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கலப்பட விதை நெல்லை உற்பத்தி செய்தவர்கள் மீதும் விற்பனையாளர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடன் வாங்கி பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்தும் பலன் கிடைக்காததால் உரிய இழப்பீடு தந்து காக்க வேண்டும் என்றும் வேதனையுடன் வலியுறுத்துகின்றனர். எங்களால் சொசைட்டி போனால் கூட லோன் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ வறுமையில் மழை இல்லாத டிமாண்டான காலத்தில் நகையை வச்சு எல்லாம் கொண்டாடி தாலி மூலம் வச்சு இதெல்லாம் செயல்படுத்தியிருக்கோம். இதுக்கு உரிய இன்னும் கவர்மெண்ட் எதுக்குமே எங்களுக்கு பதில் சொல்ல நாங்களும் போய் கடைக்காரங்களை கேட்டோம். கலப்பட விதை நெல் விற்பனை குறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டதற்கு விசாரணைக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜா. உழவர் களத்தில் புதிய தலைமுறை சிறப்பு நேரலை தொடர்கிறது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டமும் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இழப்பீடு வழங்குவதோடு மாற்று ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் ரகுமான் கலந்துரையாடியதை இப்போது பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது காரைக்கால் மாவட்டமாகும். அந்த நெற்களஞ்சியம் என்ற அடைச்சொல்லானது தொடர்ந்து இழந்து விடுமோ என்ற அபாயத்தில் காரைக்கால் மாவட்டம் தள்ளப்பட்டிருக்கின்றன. வரலாறு காணாத வகையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த விவசாயிகள் சந்தித்திருக்கின்றார்கள். இது குறித்து கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரக்கூடிய விவசாயி தாஸ் இருக்கின்றார். நம்மளுடன் கேட்போம், என்ன மாதிரியான பாதிப்புகளை காரைக்கால் மாவட்டம் சந்திச்சு வருது? நாங்கள்
ஏறக்குறைய 50,000 ஹெக்டேரில் இந்த காரைக்கால் மாவட்டம் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 5,000 ஹெக்டேரில் தான் இங்கே சாகுபடி பண்ண முடியுது. ஏன்னா காவிரி நீரும் இங்கே வர்றதில்லை, மழையும் பெய்யல. இந்த வருஷம் ரொம்ப கடுமையான வறட்சி நாங்கள் இது வரைக்கும் கண்டதே கிடையாது. இந்த மாதிரி வறட்சி இதை பாருங்கள், நாங்கள்லாம் பயிர் செஞ்ச வயல் எல்லாமே இன்னைக்கு மாடு ஆடு மேய்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து ஒரு 15 வேலி நிலம் இருக்குது. எல்லாம் கருகி போய் எல்லாம் ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊர்லேயும் 2-3 பேர் மன உளைச்சலில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் ஒரு இதில் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் பணம் கொடுப்பாங்கங்கிறது அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதான் சரி. நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திச்சுட்டு? நான் ஒரு 5 ஏக்கர் சாவடி பண்ணியிருக்கேன் சார். வெறும் தரிசாக போயிட்டு ஒன்றா செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சு கிடக்கிறேன். என் பிள்ளை குட்டி எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தம்பி தான் இருக்கிறேன். வேறு வழி இல்லை சார். என்ன பண்ணுறது தெரியாமல் சொல்லிச்சுல இருக்கேன். அதை பார்த்து கவர்மெண்ட்டில் ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் மட்டுமல்லாமல் விவசாய தொழிலாளர்களும் கடுமையாக பாய்த்திருக்கின்றார்கள். வடகிழக்கு பருவமழையை தமிழகம் பெரிதும் நம்பியிருந்த நிலையில் எதிர்பார்த்த அளவு மழை பெய்யாததால் 15 முக்கிய அணைகளில் கடந்த ஆண்டை விட இப்போது நீர்மட்டம் பெரிதும் குறைந்துவிட்டது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரிதும் நம்பியிருக்கும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஆண்டு 92.65 அடியாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு 37.10 அடியாக மட்டுமே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 45.81 அடியாகவும், அமராவதி அணையின் நீர்மட்டம் 39.08 அடியாகவும் குறைந்துவிட்டது. வைகை அணையின் நீர்மட்டம் 25.33 அடியும், 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் 27.25 அடிக்கும் மட்டுமே தற்போது தண்ணீர் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவு மழை பெய்யாததால் மணிமுத்தாறு அணையில் 36.59 அடியும், பேச்சிப்பாறையில் 8.10 அடியாகவும் நீர் இருக்கிறது. பெருஞ்சாணி அணையில் 33.35 அடியும், சாத்தனூர் அணையில் 91.40 அடியும் நீர் இருக்கிறது. சோலையாறு அணையின் நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. 160 அடி கொண்ட அணையில் தற்போது வெறும் 4.26 அடிக்கு மட்டுமே தண்ணீர் இருக்கிறது. பரம்பிக்குளம் அணையில் 16.56 அடியும், ஆழியாறு அணையில் 63.05 அடி தண்ணீரும் இருக்கிறது. இதனால் விவசாயம் மட்டுமின்றி குடிநீருக்கும் போதுமான தண்ணீர் இருக்குமா என்கிற ஐயம் தற்போது எழுந்துள்ளது. போதிய அளவு மழை பெய்யாததும் கர்நாடக அரசு உரிய தண்ணீரை திறக்காததுமே தமிழகத்தில் வறட்சிக்கு காரணம் என தமிழக வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி கூறியிருக்கிறார். இந்த பிரச்சனையில் மத்திய அரசின் நிதியுதவி கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நமது செய்தியாளர் சுபாஷிடம் வேளாண் துறை செயலாளர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை பெரிய அளவு எதிர்பார்த்த அளவு மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக இன்று புதிய தலைவர் முழுவதுமாக செய்தி வழங்கி வருகிறது. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழக வேளாண் துறை செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் ஐயா. தற்போது இந்த நிலையை கண்டறிய தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? அதாவது ஒரு வரலாற்று காணாத ஒரு வறட்சியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கின்றது. நார்த் ஈஸ்ட் மான்சூன்லே பார்த்தா கிட்டத்தட்ட 62% மேலே பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்குதா இன் டிகேட்ஸ் அது மாதிரி சூழ்நிலை வரல. மெட்டூர் டேம்ல கூட கர்நாடகாவிலிருந்து தண்ணி வராமல் காரணத்தினால் மற்றும் மெட்டூர் மழை கம்மியாக இருந்ததினால் மெட்டூர் டேம் கூட செப்டம்பர் 20th தான் அப் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ கூட ஒரு பிகாஸ் த வாட்டர் வாஸ் லெஸ், ஸோ வாட்டர் ரேஷனிங் பண்ணிட்டு, அதாவது ஒரு 6 days டெல்டா பகுதியை பார்த்தால் 6 நாள் வெண்ணார் பகுதியிலே, 6 நாள் காவேரி பகுதியிலே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலமாக சிக்கனமாக தண்ணி இரிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ தட் இட் கேன் கோ ஃபார் அ லாங்கர் டைம். அப்போ மழை வரும், மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெகுலர் மான்சூன் வெல்கம் மாதிரி அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் இன் ஆன்டிசிபேஷன் தட் ஒருவேளை வராமல் இருந்தால் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசால் எடுக்க வேண்டும். அதனால் ஒரு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு இதுக்காக ஒரு சம்பா பேக்கேஜ் கூட அறிவிச்சிட்டாங்க. பிகாஸ் வாட்டர் வாஸ் லெஸ். அதனால் அதாவது
பேடியோட கிராப் கல்டிவேஷன்லே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன்லே தண்ணி நிறைய பயன்படுத்தப்படும். நர்சரிக்காக அது பிறகு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நிறைய யூஸ் ஆகும் தண்ணி. அதுக்கு பதிலாக கம்மியாக தண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு டைரக்ட் சோயிங் ஒரு வகை வந்து தமிழ்நாட்டிலே புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுள்ளது. அந்த பொதுவாக ஒரு டைரக்ட் சோயிங் வழியாக ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு 2-2.5 லட்சம் ஏக்கர் தான் சாகுபடி செய்வாங்க. ஆனால் பிகாஸ் த வாட்டர் வாஸ் லெஸ், ரெயின்ஃபால் பெய்யாமல் சூழ்நிலை இருந்தது, அது ஆன்டிசிபேட் பண்ணி இருக்கக்கூடிய தண்ணி பயன்படுத்த ஃபார்மர் லெவலில் இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் டைரக்ட் சோயிங் பேடிக்காக கூட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதெல்லாம் பண்ணி பிறகு கூட அப்புறம் டேம் கூட ஏற்கனவே சொல்லும் மாதிரி டேம் 20th செப்டம்பர் ஓப்பன் பண்ணி பிறகு கூட சின்ஸ் த ரெயின் டிட் நாட் கம், சம்பா சாகுபடி பேக்கேஜ் கூட முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 63 கோடி ரூபாய் அதுக்காக கொடுத்தாங்க. அதாவது ஃபார்மர்ஸ்க்கு ஒரு வீடிசைட்ஸ் வாங்குவதற்காக பணம் கொடுத்தாங்க, பிளவிங் செய்வதற்காக ஒரு சப்சிடி ஒவ்வொரு ஏக்கருக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது தவிர வந்து ஜிங்க் சல்ஃபேட் போன்ற அது கெமிக்கல்ஸ் கூட வாங்குவதற்காக சப்சிடி கொடுத்துருக்காங்க. பட் த ரெயின்ஸ் டிட் நாட் கம். அடுத்தபடியாக வந்து என்ன சொன்னோம், சரி ஓகே ரெயின்ஸ் வரலைன்னா இந்த தடவை காப்பீடு திட்டம் மூலமாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்லா ஒரு தொகை போக வேண்டும். சாதாரணமாக ஒரு ஆண்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் லைக் அபவுட் 7 to 8 lakh ஃபார்மர்ஸ் ஆர் கவர்டு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த தடவை வந்து ஒரு ஸ்கீம் கூட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஃபசல் பீமா யோஜனா என்பது ஒரு புதிய ஸ்கீம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஆல் ஓவர் த ஸ்டேட்ஸ். தமிழ்நாட்டில் வந்து அதில் ஒரு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எக்ரீட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் ஸ்கீம். அதில் வந்து ஒரு ரெகுலரான ஒவ்வொரு ஆண்டு ஒரு ஸ்கீமுக்காக மாநில அரசுடைய தொகை கிட்டத்தட்ட 30-40 லட்சம் 30-40 கோடி ரூபாய் அதில் இருக்கும். ஆனால் இந்த தடவை 410 கோடி ரூபாய் அரசுடைய பங்கு கொடுக்கதாக வந்து அரசால் இதுக்கு வந்து பணம் they had agreed to give the money and the money has been put in the budget. அதனால் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ஃபார்மர்ஸ் கொண்டு வரதுக்கு பதிலாக எல்லா மாவட்ட ஆட்சியர்கள், எல்லா வேளாண்மை துறை அதிகாரிகள், தோட்டக்கலை துறை அதிகாரிகள் ஒரு முழு முயற்சி எடுத்துட்டு இதுவரை கிட்டத்தட்ட 13 லட்சம் ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட 28 லட்சம் ஏக்கர் லேண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அதாவது குறுவை பேக்கேஜ், சம்பா பேக்கேஜ், காப்பீடு திட்டம் போன்ற நிறைய நடவடிக்கை எடுத்து பிறகு கூட மழை இப்போ தற்பொழுது வராமல் தான் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து உண்மையாக பார்த்தால் ஃபார்மர்ஸோட நிறைய ஏரியாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்புதாக இருக்கிறது. உழவருடன் ஒரு நாள் சிறப்பு நேரலையில் இன்று நாள் முழுவதும் விவசாயிகளின் பிரச்சனைகள், அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து இன்னும் விரிவாக நாம் பேச இருக்கிறோம். இந்த அமர்வில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.